நம்ம பசங்களில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படித்தது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் ஸ்கூல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் படித்தது பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா பாய்ஸாக இருப்பாங்க, பொண்ணுகிட்டலாம் பேசக்கூடாது. அவனை போய்ட்டு திடீர்னு தம்பி நீ ஏன்டா லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது கேட்டால் எப்படி பண்ணுவான்? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி வந்து இப்போ நீங்கள் வந்து பாய்ஸ் ஸ்கூல் தான் படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து காலேஜும் பாய்ஸு ஸ்கூலும் பாய்ஸு எங்கேயுமே வந்து பொண்ணுங்க பழகமெல்லாம் திடீர்னு வந்து நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் பொண்ணுக்கிட்ட போய் பழகு, பொண்ணை போய் கண்டுபிடினா கண்டிப்பாக முடியாது. இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து நீங்கள் எப்படி எங்கே போய் தேர்ந்தெடுக்கிறது, எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறது லைஃப் பார்ட்னரை, அதுக்கு சில மெத்தடாலஜி சொல்கிறேன். எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள போய் மீட் பண்ணலாம், எங்கே ஒரு லைஃப் பார்ட்னர் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாங்கிறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் வந்து ஒரு லைஃப் பார்ட்னர், ஏதாச்சும் ஒரு பொண்ணை வந்து நான் மீட் பண்ண ஒரு பொண்ணுக்கிட்ட பழகணும்னா நீங்கள் யாரை வந்து சூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேபிளான மீடியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டாக இருக்கணும். சும்மா இந்த மாதிரி மச்சா பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு சின்ன வயசு தெரிஞ்சவங்களோ இல்லை யாராச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையோ யாராச்சும் ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மூலமாக ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் அவங்க யாராச்சும் இருக்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு மேபி அந்த ஃபீல் ஒன்று வந்துருக்கலாம். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு கூட அந்த பொண்ணு வந்து இருக்குது, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஸோ மேபி நான் போய் இன்ட்ரோ ஆனால் அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அந்த மாதிரி உங்களுக்கே வந்து தோணும். சும்மா போய் எப்படி பேசுறதை விட உங்களுக்கே தோணும், ஓகே அந்த பொண்ணுகிட்ட பழகம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அந்த பொண்ணு என்கிட்ட பேசும், என்கிட்ட பழகும், அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இன்ட்டு வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நீங்கள் பேசலாம். இந்த மாதிரி எனக்கு அந்த பொண்ணுக்கு வந்து இன்ட்ரோ கொடுறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்டுங்கிறவன் உங்களுக்கு கொஞ்சம் ரிலேபிள் ஃப்ரெண்டாக இருக்கணும். சும்மா இந்த வாயிலே வந்து வடை சுட்டு உங்களை கவுத்துட்டு போகிற ஃப்ரெண்டாக வந்து இருக்கக்கூடாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக மீட் ஆகிற சில ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் ஆகிற சில இடம். நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கெங்கே போவீங்க? சரி, கோவிலுக்கு போகிறீங்க, இல்லை கிரவுண்டுக்கு போகிறீங்களோ, இல்லை ஜிம்முக்கு போகிறீங்களோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிக்கடிக்கு பப்ளிக்காக காமனாக போகிற ஒரு இடத்துல வந்து அங்கே யாராச்சும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பேசலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இடத்த சொல்ல தான் முடியும், பட் நீங்கள் தான் வந்து சோஷியலைஸ் ஆகணும், நீங்கள் தான் வந்து ஓப்பன் அப் ஆகணும். இந்த ஓப்பன் அப் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஒன்று சொல்லுவாங்க, கூச்சப்பட்டீங்கன்னா இங்கே வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்கள் என்ன போய் பேச போகிறீங்க, ரெஸ்பாண்ட் வந்தால் கண்டினியூ பண்ண போகிறீங்க, இல்லை ஃபர்தராக எடுத்துகிட்டு போவீங்க. அவங்க பண்ணலையா, ரெஸ்பாண்ட் பண்ணலையா, அங்கேருந்து நீங்கள் வந்து கிளம்பி வர போகிறீங்க. ஸோ இது அசிங்கத்தில் வந்து பார்க்கக்கூடாது, நீங்கள் தான் வந்து ஓப்பன் அப் பண்ணணும், சோஷியலைஸ் ஆகணும். ஸோ பப்ளிக் கேதரிங் சொல்லும் போது நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற இடம், நான் சொன்ன மாதிரி ஜிம்மு, இந்த மாதிரி எதனா ஒரு லைப்ரரியோ, இல்லை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற பஸ்ஸோ, இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடமோ, ஸோ அங்கெல்லாம் நீங்கள் யாருன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க மேபி நம்ம பேசினா அவங்களும் திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் அந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான வழி. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ். ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து மோஸ்ட்லி எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா வீட்டில் வந்து உட்காந்து வேலை பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு போங்க. ஸோ ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஆஃபீஸுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன். ஸோ அந்த இடத்துல நம்ம சில விஷயம் வந்து அங்கே மெயின்டைன் பண்ணணும். ப்ரொஃபஷனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒர்க்குக்கு கொஞ்சம் நம்ம எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்கள் அதே மாதிரி உங்கள் லைஃப் பார்ட்னர் கண்டுபிடிக்கிறீங்களா, கண்டுபிடிக்கணுமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நடத்துங்க. ஸோ அங்கே யாராச்சும் நீங்கள் ரெகுலராக உங்கள் டீமோ, இல்லை வேற ஒரு டீமோ, இல்லை வேற ஒரு ப்ராஜெக்டோ அங்கே யாராச்சும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்ககிட்ட பேசுங்க. அகெயின் உங்களுக்கு அந்த இன்ட்டு வந்து தோணும், ஓகே நம்ம போய் பேசினா வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது இருந்தால் மட்டும் நீங்கள் போய் பேசுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக பேசி வெளியே ஒரு காஃபிக்கு மீட் பண்ணுறதோ அந்த மாதிரி நீங்கள் பேசி பழகலாம். அகெயின் கீப் தட் இன் மைண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ். ஸோ இது நீங்கள் எல்லாமே சரியாக போச்சு, எல்லாம் நல்லா நடக்கும். நீங்கள் தப்பாக எதுனா நம்மளை கைமீறி எதுனா நடந்துச்சுன்னா அது வந்து உங்கள் ஒர்க்குக்கே வந்து ரொம்ப பிரச்சனையாக வரும். லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசியாக எனக்கு தெரிஞ்ச சேனல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த டேட்டிங் வெப்சைட்ஸ். ஸோ இந்த டேட்டிங் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிண்டர், குப்பீடு, அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அங்கே வந்து ப்ரொஃபைல். ஸோ இப்போ நீங்கள் மேலாக அங்கே உங்களுக்கு என்ன வந்து நீடு, உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபைலை வந்து வேணும், உங்களோட நீடு வந்து போட்டிருப்பாங்க. இப்போ ஃபீமேல்னால் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் போட்டிருப்பாங்க. ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு அந்த ஆப்பு வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான பார்ட்னர் தான் கிடைப்பாங்க. இந்த டேட்டிங் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அங்கே நிறைய வந்து ஃப்ராடு அந்த மாதிரி விஷயம் தான் நடக்குது. நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பர், நிறைய டிவிலாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதே மீறி நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருங்க. நிஜமாலே உங்களோட அந்த நீங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகிற பார்ட்னர் வந்து ரிலேபிளான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். கைஸ், நான் சொன்ன இந்த மீடியம் எதனா ஒன்று கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீங்க டெஃபினட்டாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் நமக்கு. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரம் ஆடிஸ்.